வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே. இந்த செய்தியின் நாள் 22 ஜூன் 2024. வெளிநாட்டில் வாழும் பாண்டிச்சேரி மக்களுக்கு தனிநல அமைச்சக நலவாரியம் அமைத்து தர வேண்டி பாண்டிச்சேரி அரசின் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலச்சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பாண்டிச்சேரி மக்கள் வெளிநாட்டிற்கு வேலை தேடி சென்று தங்கள் குடும்ப சூழல் காரணமாக குடும்ப நலன் காக்க பணியாற்றி வருகின்றனர். வெளிநாட்டில் பணியாற்றும் பாண்டிச்சேரி மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகும் நிலை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதற்கான சரியான தீர்வு ஏற்பட நம் அண்டைய மாநில கேரள அரசு போன்றும் சமீபத்தில் சட்டம் இயற்றிய தமிழ்நாடு அரசு போன்றும் வெளிநாடு வாழ் பாண்டிச்சேரி மக்களுக்கு என தனி நல அமைச்சகம் அமைத்துவிட்டால் நம் அரசு மூலம் வெளிநாட்டில் பணிபுரியும் பாண்டிச்சேரி மக்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வு காண முடியும். குறிப்பாக பணிபுரியும் இடங்களில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள், மரணங்கள், கல்வி சார்ந்த பிரச்சனைகள் என பல உள்ளது. ஆதலால் பாண்டிச்சேரி முதல்வராகிய தாங்கள் வெளிநாடு வாழ் பாண்டிச்சேரி மக்களின் நலன் காத்திட நல வாரியமும் தனிநல அமைச்சகமும் அமைத்து அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைத்திட வேண்டும். அதற்காக வெளிநாடு வாழ் பாண்டிச்சேரி மக்களுக்காக அரசின் அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நல சங்கம் சார்பில் மாண்புமிகு பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை இன்று 22 ஜூன் 2024 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று மாநில பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்களும், மாநில துணைத் தலைவர் நூருல்லா அவர்களும் மற்றும் கடலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ், சிதம்பரம் நகர தலைவர் காளிதாஸ், புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் சிவா மற்றும் நலச்சங்க நிர்வாகிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மாண்புமிகு பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள் சங்கத்தின் கோரிக்கையை கேட்டறிந்து விரைவில் சட்டமன்ற கூட்டம் தொடங்க உள்ளது எனவும் அது சமயம் நேரில் வருகை தர கேட்டுக்கொண்டார். நிச்சயம் மக்களுக்கான கோரிக்கை நிறைவேறும் என பாண்டிச்சேரி மக்கள் சார்பில் எதிர்பார்க்கிறோம் என நிர்வாகிகள் கூறினர். இதன் மூலம் வெளிநாடு வாழ் பாண்டிச்சேரி மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிட வேண்டும் என்பதே சங்கத்தின் நோக்கமாகவும் எனவும் கூறினர். இதன் எதிரொலியாக கொய்த்திலிருந்து பாண்டிச்சேரி அரசுக்கு பதாகை ஏந்தி கோரிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் பாண்டிச்சேரி மக்களின் இன்னல்கள் தீர தனி நல அமைச்சக வாரியம் பாண்டிச்சேரி அரசு அமைத்து தர வேண்டி பதாகை ஏந்தி கொய்த்தில் வாழும் பாண்டிச்சேரி மக்கள் கோரிக்கை வைத்த நிகழ்வில் பாண்டிச்சேரி மக்கள் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை நலச்சங்கத்தினர் கலந்து கொண்டனர். உலக தமிழர்கள் செய்திகளுக்காக பிரதிபா முத்துராமலிங்கம். வணக்கம். பாண்டிச்சேரி மக்கள் வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய பாண்டிச்சேரி மக்களுக்காக பாண்டிச்சேரி அரசு நலவாரியம் நல அமைச்சகம் அமைத்து தரணும்னு சொல்லி கொய்த்தில் தமிழர்கள் பதாகை ஏந்தி பாண்டிச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அதனுடைய நிகழ்வு இங்கே வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் குறிப்பாக பஞ்சாப் நாட்டில் இது போன்ற சட்டங்கள் இருக்குது. அதை தொடர்ந்து கேரளாலையும் என்னன்னா தனிநல அமைச்சகம் தனிநல வாரியம் எதற்காகனா வெளிநாட்டில் பணியாற்றக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் எதிர்கால நன்மைகள் நலத்திட்டங்கள் கிடைப்பதற்காகவும் அந்த தனிநல வாரியம் தனிநல அமைச்சகம் சில மாநிலங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியில் வேலை பார்க்கக்கூடிய பாண்டிச்சேரி மக்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காத சூழ்நிலை இருக்குது. அந்த அடிப்படையில் பாண்டிச்சேரி அரசு நலவாரியம் நல அமைச்சகம் அமைப்பு தரும் பட்சத்தில் அந்த மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் கொய்த்தில் வாழக்கூடிய தமிழர்கள் பாண்டிச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். என்னன்னா பாண்டிச்சேரி மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கான நலத்திட்டங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சரி செய்வதற்காக பாண்டிச்சேரி அரசு நலவாரியம் மற்றும் அமைச்சகம் அமைத்து தர வேண்டும் என்று குவைத் நாட்டிலிருந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.